பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தலைப்பு, தேவனுடைய கணக்கு வேறு, நமது கணக்கு வேறு. அருமையானவர்களே, வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தை குறித்து நாம் ஒரு திட்டமிட்டு இருக்கிறோம். நாம் ஒரு கணக்கு வைத்திருக்கிறோம். இது இப்படி வரும், இது இப்படி வரும், இதெல்லாம் இப்படித்தான் வரும் அப்படி நாம் ஒரு கணக்கு வைத்திருக்கிறோம். ஆனால் தேவன் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக கணக்கு வைத்திருக்கிறார். குடும்ப உறவுகளிலும் சரி, கணவன், மனைவி, பிள்ளைகள் என்கிற இந்த அமைப்புகளுக்குள்ளும் நாம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக கணக்கு பண்ணி வச்சிருக்கிறோம். மனைவினா இப்படி, கணவன்னா இப்படி ஆனால் இதான் டேலி ஆகும், அல்லது மாதாந்திர வருமானம், அல்லது நம்முடைய பொருளாதார நிலைப்பாடுகள், இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது நாம் ஒவ்வொரு விதமான கணக்கமைப்பு வைத்திருக்கிறோம். ஆனால் அருமையானவர்களே, தேவன் வைத்திருக்கிற கணக்கே வேறு. அவர் நாள் முதற்கொண்டு, வருமானம் முதற்கொண்டு, வாழ்க்கை முதற்கொண்டு வெவ்வேறு கணக்காக கணக்கிடுகிற தெய்வம். அவர் கணக்குக்குள் நம்மால் அடங்கவே முடியாது. ஆனால் அவர் ஆசீர்வாதமாக செய்கிறவர். ஒரு ஆண், ஒரு பெண், அல்லது ஒரு கணவன், ஒரு மனைவி, கணவன் பிளஸ் மனைவி நாம் இரண்டாக கணக்கிடுவோம். ஆனால் வேதம் அதை ஒன்றாகத்தான் கணக்கிடுகிறது. கணவன் பிளஸ் மனைவி பிளஸ் 1. ஆனால் உலகத்தில் கணக்குகளை பார்க்கிற பொழுது 1 + 1 2ஆக மாறும். ஆனால் தெய்வீகத்தின் கணக்கு அப்படிப்பட்டதல்ல. அவர் ஒரு தனி கணக்கு வைத்து இந்த சமூகத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். நாம் பார்க்கிறோம், 1 நாள் 2 நாள் என்று கணக்கெடுக்கிறோம், அல்லது 1000 நாள் என்று கணக்கிடுகிற பொழுது, அல்லது வருஷங்கள் என்று கணக்கிடும் பொழுது அவற்றிற்கெல்லாம் ஒரு கால எல்லைகளை, நாட்களை நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது 1000 வருஷம் அவருக்கு நேற்றே கழிந்த நாள் போல இருக்கிறது. அவருடைய கணக்கீடுகள், அவருடைய ஒப்பீடுகளை நம்மால் அளவீடு செய்யவே முடியாது. அருமையானவர்களே, 5 அப்பம் 2 மீன், இதை கொண்டு 5000 பேருக்கு, புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அப்படியானால் பிள்ளைகள், மனைவிமார்கள், இவர்களெல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் நம்முடைய கணக்குக்கு ஒத்தே போகாது. உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையிலும் பொருளாதாரத்தை வைத்து, ஒரு மனித சமூகத்தை வைத்து, அல்லது உங்களுடைய வசதிகளை, வாய்ப்புகளை வைத்து நீங்கள் ஒரு கணக்கு வைத்திருப்பீர்களானால் நிச்சயமாகவே அந்த கணக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சரியானதாக இருக்காது. உங்கள் கணக்கு சரியாக அமைய வேண்டுமானால் அது தேவனுடைய கரத்திலிருந்து பெறுகிறதாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற திட்டத்தின்படி சிறப்பாக, செம்மையாக செய்ய போதுமான தெய்வமாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே அவர் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் தருகிறவராக இருக்கிறார். உங்களுடைய கரத்தில் இருக்கிறது எவ்வளவானாலும் சரி, அதை கர்த்தரிடத்தில் கொடுத்து ஜெபித்து அதை ஆசீர்வாதமாக்கி கொள்ளுகிற பொழுது நிச்சயமாகவே அது ஆசீர்வாதமானதாய் உங்கள் வாழ்க்கையில் மாறும். நீங்கள் தேவனுக்காக செய்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு அளவு கடந்து செய்வார். ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்களோ, அல்லது நீங்கள் மற்றவரிடத்திலிருந்து நன்மை பெற்றிருக்கிற பொழுது நன்மைக்கு நீங்கள் கைமாறாக நன்மை கட்டாயம் செய்தாகவே வேண்டும். முகதாட்சியத்தினால் செய்தது, கடமைக்கு செய்தது, இதெல்லாம் கணக்கிலே வராது. ஆனால் வேத திட்டத்தின்படி ஏழைக்கு இறங்குவதும், நன்மை பெற்றவர்களுக்கு நீங்கள் கட்டாயம் நன்மை செய்வதும் தேவனுடைய கணக்காக இருக்கும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கணக்கு வேறு, உங்களுடைய கணக்கு வேறு. நீங்கள் சபைக்கு, உலகத்துக்கு, மற்றவர்களுக்கு செய்கிற விஷயங்கள் எல்லாம் கணக்கிட்டு பார்க்கிற போது அது கர்த்தருடைய கணக்கில் வருமா என்று யோசித்து பாருங்கள். வார்த்தையில் மாத்திரம் கர்த்தருக்கு கொடுத்தோம், கர்த்தருக்கு கொடுத்தேன், நிச்சயமாக அது கர்த்தருடைய கணக்கிலே வராது. அது கர்த்தருடைய கணக்கில் வர வேண்டுமானால் அது ஏழையாக அல்லது தேவ சித்தத்தின் வழியாக தேவனுக்கு பிரயோஜனமானதாக அமையுமானால் அது கர்த்தருடைய கணக்கில் வரும். நீங்கள் பெருமைக்காகவோ, முகதாட்சணிக்காகவோ, உங்களை பெரிய ஆளாக காட்டிக்கொள்வதற்காகவோ அதை கர்த்தருக்கென கொடுத்தேன் என்று நீங்கள் சொல்லிக்கொள்வது, கர்த்தருக்காக செய்தேன் என்று நீங்கள் சொல்லிக்கொள்வது கர்த்தருடைய கணக்கிலேயே வராது. அது உங்களுடைய கணக்கிலேயே போய்விடும். ஆனால் தேவனுடைய கணக்கை புரிந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே உங்களுடைய பலன், உங்கள் கணக்கு பரலோக ராயத்தில் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.